மதுரையிலேருந்து பொதுவாக அயர்லாண்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மதுரையிலேருந்து சென்னைக்கு போயிட்டு, அதிலேருந்து தான் வந்து ஃப்ளைட் பிடிச்சு போவோம். ஸோ மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு நாங்கள் வந்துட்டு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். பிஎல் சிட்டி எக்ஸ்பிரஸ். ஸோ நைட்டு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ரயில்வே ஸ்டேஷனில் நிறையா விஷயங்கள் நான் கவனித்தேன், சந்தோஷமும் பட்டேன். மதுரை ரயில்வே ஸ்டேஷன் இப்போ ரொம்பவே க்ளீனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேபி ஃபீடிங் ரூம்லாம் கூட பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் ரூம்லேயே வச்சுருக்காங்க. அப்புறம் புதுசாக இந்த மசாஜ் மெஷின் கூட இருக்குங்க. 5 நிமிஷத்துக்கு ₹20 தானே. பொதுவாக ஏர்போர்ட்டில் தான் இதை வந்து நான் பார்ப்பேன். ஆனால் இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேயுமே இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா குப்பை தொட்டி இதெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்பவே க்ளீனாக இருந்தது. ஸோ ரொம்ப மனசுக்கும் சந்தோஷம் வந்தது. தூரமாக நின்று பார்த்தாலும் கிளியராக தெரிகிற மாதிரி கோச் நம்பர்ஸ்லாம் காட்டுறதுக்குன்னு எல்இடி டிஸ்பிளேயும் வச்சுருந்தாங்க. அப்படியே காலையில் சென்னை ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பாத்ரூம் கூட வந்துட்டு க்ளீனாக இல்லைங்க. டோர் க்ளோஸ் ஆகலை, பைப்பில் தண்ணி லீக் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா எஸ்கலேட்டர் வசதியுமே கரெக்டாக இல்லை. திங்ஸ்லாம் ஏற்றி இறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்.